இவங்க என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி கலாச்சாரத்தை திணிக்கலான்னு பார்க்குறாங்களா, இல்லை இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குது உங்களுக்குலாம் தெரியாதான்னு சொல்ல வந்தாங்களான்னு தெரியல. இது ஆர்டினரி எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த கே மேரேஜை வந்து என்ன பண்ணுறது, டெவலப் பண்ணி இதில் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்கிறது, வச்சுட்டு பங்க்லேருந்து எடுத்து குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அநாகரிகத்தின் உச்சம் தான் சொல்ல முடியும். பெருசாக ஒன்றுமே இல்லை. படம் எதிர்பார்த்ததை எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணவே இல்லை. காதலிக்கு நேரத்தில் பயங்கரமான கேட்சி டைட்டில். அந்த காலத்திலே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன நாகேஷ் நடித்து வந்த படம். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கதை இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே இல்லை. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம், பட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே, படமே மிஸ் ஆயிடுச்சு. அந்த அளவு இல்லை. ஒன் டைம் பார்க்குறதே வந்து சரி. படம் ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்போனால் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்ச்னு கூட சொல்லலாம். 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, எல்லோரும் மஸ்ட் வாட்ச். படம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா அந்த படம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பட் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கொஞ்சம் ஒத்து இருக்கும். இப்போ ஆக்சுவலாக அது டெஸ்ட் பேபின்னு ஒரு கான்செப்ட்டு. அந்த டெஸ்ட் பேபி எதனால் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு இங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய இது இல்லை, கரெக்டாக. இப்போ அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்க ஒன்றும் தப்பான முறையில் குழந்தை பெற்றுக்கலையே, கரெக்டு தானே? தப்பான முறையில் குழந்தை பெற்றுக்கிட்டா தான் அது தப்பு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்துட்டு நான் நார்மலாக பார்க்கணும், நான் இன்றைக்கி லீவு, நான் ஒரு படம் பார்க்க வரேன்னா ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓகே தான் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். இப்போ வந்துட்டு அவங்க கேவை பற்றி பேசுனாங்கன்னா, ஆக்சுவலாக படத்தில் பேசுகிறாங்கன்னா எனக்கு அது அந்த இப்போ எனக்கு எப்படி சொல்கிறது, நான் அதுதான் எனக்கு ஏற்றுக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறதுன்றது எப்படி பெற்றுக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேக் இருக்குது. அப்புறம் தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருக்கும். ட்ராக் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஒரு இழுக்கணுமேங்கிறதுக்காக எழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேரக்டர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கில் இருந்துச்சு. இஷ்டமேனுக்கு எழுதுகிற ஒரு எழுத்து இதில் இருந்துச்சு. ஸோ எழுத்து வைஸ் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், லேக் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கிரிப் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு நல்ல படமே சொல்லிடலாம். நல்ல முற்போக்கு சிந்தனைகள் இருக்குது படத்தில், நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மாடர்னாக இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக கன்வே பண்ணணுன்னா கொஞ்சம் கிரிப் பண்ணியிருக்கலாம். அது லேக்காக இருக்கிறதுனால ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக இருக்குது. அவ்வளோ மெசேஜ் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு மெசேஜ் எதுவும் சொல்லாது, கேள்வி கேட்கும். கல்யாணம் எதுக்கு பண்ணணும், குழந்தை எதுக்கு பெற்றுக்கணும், நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதில் நீங்கள் தான் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய லவ் படமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு கெமிஸ்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்க போகுதுன்னு. பட் படத்தில் பார்த்தா ஒரு பேரண்டிங் பற்றியும் IVF பற்றியும் அதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். சரி, ஓகே, புதுசாக ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா படம் பயங்கரமான ஸ்லோ. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு வரும்போதே வந்து 2 படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, ரொம்ப சுமாரான ஃபஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. பட் அப்படியே டோட்டலாக கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரஹ்மானோட மியூசிக் வந்து அந்த ஒரு பாட்டுக்காக தான் படமே முக்கியமாக வந்தோம். ப்ளஸ் அவரோட BGM செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பட் அந்த ஒரு பாட்டை தவிர மற்ற பாட்டெலாம் வந்து அவ்வளோவா வந்து மனசில் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லலாம். BGMமும் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்குது சார். யோகி பாபு காமெடி நல்லா இருக்குது. லவ் சீனு நல்லா தான் சார் இருக்குது. மியூசிக் சூப்பராக இருந்தது. ரஹ்மான் சாரோட BGM வந்துட்டு ஒரு சில இடங்கள்லாம் காமெடி தான் இருக்கும். காமெடி வந்து BGM காமெடி பண்ணும். அது BGM இல்லாமல் இந்த சீன் மியூட்டில் பார்த்தீங்கன்னா அது காமெடின்னு நமக்கு தெரியாது. இப்போ BGM காமெடி பண்ணது நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்தது. அந்த இழுக்குதடி பாட்டு தான் அந்த படத்தோட ஹைலைட்டு. அது பிளேஸ் ஆன விதம், அந்த சாங்கோட மேக்கிங், அது வந்த இடம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுனால அந்த பாட்டு தான் இந்த படத்தோட ஹைலைட். அது வரப்பவே இந்த படத்துக்கு ஒரு வைப் ஒன்று வந்துடுது. இப்போ நிறைய பேர் இந்த கல்ச்சர் ஏற்றுக்க முடியல அப்படின்னா நிறைய பேர் ஏற்ற மாட்டாங்க, அவங்க இஷ்டம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்க மாட்டேன் சொன்னது இப்போ ஏற்றுப்போம். இப்போ ஏற்ற மாட்டேன் சொன்னது அடுத்த 50 வருஷம் கழிச்சு எல்லாம் ஏற்றுக்க தான் போகிறாங்க. அது இதனால தப்பு சரியில்லைங்கிறதா கிடையாது, அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் அவங்க பேசுறது கரெக்டு தான். கே மேரேஜ் இருக்குது, அது கரெக்டு தான். அப்புறம் லிவினை பற்றி பேசுகிறாங்க, டெஸ்ட் பேபி பற்றி பேசுகிறாங்க. எல்லாமே சரியான விஷயங்கள் தான். அது முற்போக்கு சிந்தனை, தனிப்பட்ட விருப்பம், அதெல்லாம் யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். ஆனால் பண்ணக்கூடாது, பண்ணாததுன்னு சொல்ல முடியாது யாரும். அது நல்ல விஷயம் தான் இருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு சாரோட கவுண்டர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய இதில் வந்து ரொம்பவே எரிச்சலாக இருக்கும், இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் யோகி பாபு சார். இப்போ இந்த தடவை கொஞ்சம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இந்த மாதிரி பேரண்டிங், இந்த மாதிரி லவ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு? புரியும், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 50+ வந்து அவ்வளோ பிடிக்க சான்ஸ் இல்லை. ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு 2K கிட்ஸ் ஃபேமிலிமாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வேறு லெவல் படம் சொல்ல சான்சஸ் இருக்குது. பட் இதுவும் இந்த ஜென்ரேஷனுக்காக அவங்க கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்லி முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல என்னென்ன. இந்த கல்ச்சர் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. கே மேரேஜ் பற்றி அதெல்லாம்
அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் இதெல்லாம் காமிச்சிருக்கே வேணாம். ஸோ கேம் மேரேஜ் பண்ணணும், அது ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று காமிக்கிறாங்க, இவங்க அப்படி தான் அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. அவங்கள வந்து யாரும் வந்து ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் கூடாது. பட் இருந்தாலும் வந்து கிளைமேக்ஸில் அவங்க 2 பேர் சேர்த்து வச்சு அது பண்ணி அதனால படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்டும் கிடையாது. தேவையில்லாமல் படத்தை வந்து இழுத்த மாதிரி இருந்துச்சு. காமெடி லவ் எதுவுமே இல்லை படத்தில். ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ ஏரோன் மியூசிக்காக ஒன்று பார்க்கலாம், பட் அந்த கதை சூஸ் பண்ணல. வந்து யார் வந்து பார்க்க வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஃபேமிலி ஆடியன்ஸு, இன்னொன்று வந்து 2K கிட்ஸு. 2 பேருக்குமே இல்லாமல் இந்த படம் வந்து மிட்டில் இருக்குது. 2 பேருமே ரசிக்க முடியாமல் பண்ணது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தம். பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ப்ரொடியூசர் சைடு. அதனால் நல்ல கூலாக ஒரு சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே நல்லலை. ஜெயம் ரவி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நித்யா மேனன் கம்பேர்? ஜெயம் ரவி இதில் நடிக்கவே இல்லை, ரவி மோகனா மாறிட்டார். அதனால் ரவி மோகன் இந்த படத்துக்கு வேஸ்ட்டு. அவருடைய ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா இது ரவி மோகனா இது 1வது படம்னு நினைக்கிறேன். பிரதரும் நல்லா இல்லை, தீபாவளிக்கு வந்துச்சு, அதுவும் நல்லா இல்லை சொல்லியிருக்கேன். இந்த படமும் அப்படி இருக்கிறதுனால ஏன் அதை பேர் மாற்றிட்டார்ல, பேர் மாற்றிட்டாரு. வரிசையாக ஒரு 3 ஃப்ளாப் கொடுத்தாரு. சரி 4வது கொடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமாக போயிட்டு பேர் மாற்றி கொடுத்தாரு. அதனால் ரவி மோகனுக்கு இது ஃபஸ்ட்டு ஃப்ளாப். ஓகே, நித்யா ஒரு ஓகே கண்மணி அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த ரேஞ்சுக்கு இல்லாதது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. கல்ச்சர் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்ச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த கல்ச்சரை வந்து ஏற்றுக்கவே முடியாது. 2K கிட்ஸ் கூட இதை ரசிக்க மாட்டாங்க. ரசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சரியான கவுண்டர் இல்லை, ஒரு யோகி பாபுடைய காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். சினிமோட்டோகிராஃபிக்கும் அவங்க எடுத்த விதம் இருக்கு, மேக்கிங் வந்து நல்லா இருக்கிறனால ஒரு தடவை பார்க்கலாம்.